ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மெஸ்ஸி மசி சேனலில் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அசத்தலா சீக்கிரமாக செம்மையாக செஞ்சிடலாமா? இந்த ரெசிபி வந்து டக்கு டக்கு டக்குன்னு நான் செஞ்சுட்டேன். ஏன்னா நான் பாத்திரம் எடுக்கல, ஒன் பாட் ரெசிபி தான். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமுமே வந்து நான் கேரட், பீட்ரூட் அப்படி இப்படின்னு எதுவும் வெட்ட வேணாம். ஜஸ்ட் மஷ்ரூமுங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து நம்ம இஷ்டம் தான். வெங்காயம் மட்டும் போடணுமா, தக்காளி மட்டும் போடணுமா, எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஜஸ்ட் ஒரு மஷ்ரூம். நான்வெஜ்ஜும் இல்லை, ஸோ ரொம்ப நேரம் குக்கிங் டைமும் ஆகாது. 20 மினிட்ஸ் போதும். நீங்கள் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தீங்கன்னா முன்னாடியே வந்து மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெடி பண்ணுற பார்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் பக்காவாக இருந்துச்சுன்னா குக் பண்ணுற டைம் வந்து மேட்டரே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இந்த மஷ்ரூமை வந்து நான் முன்னாடி வீடியோலையும் செய்யும்போது சொன்னேன், இது நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா யூசுவலாக நம்ம எடுத்துகிட்டு இருக்க ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு பத்தாது. அண்ட் எடுத்துகிட்டு இருக்க அதே முட்டை, சிக்கன், மட்டன் அது இல்லாமல் வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பக்காவான ஒரு டேஸ்டியான ஒரு ப்ரோட்டீன்னு தான் நான் இதை சொல்லுவேன். இது வந்து ஒரு பிளான்ட்டும் இல்லை, ஒரு அனிமலும் இல்லை, ஒரு ஃபங்கை. இது அனிமல்னும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கானிசமாக இருக்குது. இது ஆர்கானிசம்னு தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதை நான்வெஜ்லேயும் கலந்துக்கலாம் தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, அது ஓவர் நைட்டில் வளர்ந்துருமாங்க. இது ஓவர் நைட்டில் வளர்ந்துட்டாலுமே அதோட எக்ஸ்பைரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இதை வாங்கின உடனே கழுவிட்டு உடனே கன்சியூம் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கிறது வந்து மேபி ஒரு ஓவர் நைட் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்காதீங்க. அது ரொம்ப அமுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா த்ரோ இட் அவே. ஏன்னா செய்யறது டக்குன்னு நல்லதாக வாங்கி செஞ்சுருங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரௌனாக இருந்தாலுமே ஜஸ்ட் டோன்ட் பை இட். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து கடையில் தான் வாங்குவோம். இல்லைனாலுமே வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நல்லாவே கிடைக்குது. அண்ட் இந்த மஷ்ரூம் இல்லாமல் ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது. அது வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ்ங்க. அதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருதில்ல. அது எப்படி இருக்கும்ன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது மறந்துட்டீங்கன்னா கூட வீடியோ நடுவில் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு மோர் அண்ட் மோர் கண்டென்ட் மெஸ்ஸி மசி சேனல்லேருந்து வரும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் ஃபீட்பேக்குங்க. இவ்வளோ நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் வந்து சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் எனக்கு வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லைனா இன்னும் பெட்டர் கண்டென்ட் கொண்டு வரலாமா, ஐ ஜஸ்ட் நீட் சம் ஃபீட்பேக். அண்ட் இந்த மஷ்ரூம் ரெசிபி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். ஏன்னா இதை எப்போ செஞ்சாலுமே எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அண்ணாவாக இருக்கட்டும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அண்ட் ஏன் அப்பாவை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லவே மாட்டார். இஃப் ஹீ சேஸ் ஆல்சோ இட் வில் பி டு மை மதர். எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நல்லா செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், இட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு மீ. அண்ட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் த பர்சன் வி லவ் கிவ்ஸ் ஈவன் மோர் என்ன சொல்கிறது, கிவ்ஸ் ஈவன் மோர் லைஃப்பில் ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ வி எக்ஸ்பெக்ட் இட் அ லாட். அண்ட் கம்மிங் டு மை ஹஸ்பண்ட், அவர் வந்து ரொம்ப அப்ரிசியேஷன்லாம் சொல்ல மாட்டார். அதான் சொல்லிட்டேனே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் அன் அதர் எக்ஸ்ட்ரா எமோஷன், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்ட்டு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவர் வந்து அப்படி சொல்லலைன்னா கூட இன்றைக்கி என்ன செய்கிறது அப்படின்ட்டு நான் என்றைக்காவது குக் பண்ணும்போது கேட்டால் அவர் வந்து அன்றைக்கி ஒன்று செஞ்சல்ல அது செஞ்சு கொடு அப்படின்னுவாங்க. ஸோ their way of telling it is different, expressing it is different. இது கூட நான் முட்டையும் வேக வச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, அது ஒழுங்காக வரல. சரின்ட்டு நான் வந்து தயிர், கொஞ்சம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சம்மருக்கு ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனில் இருக்க முடியாது. ஸோ மேக் யுவர் ரெசிபீஸ் சிம்பிளர், ஈஸியர், ஸோ தட் யூ கேன் அவாய்ட் த ஹீட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் மெஸ்ஸி மசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வாவ் கண்டென்ட்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.